ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். புளியை கரைச்சி அதில் ஒரு தக்காளியை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, வெந்தயம், சீரகம், எண்ணெய், வீட்டில் அரைச்ச பொடி. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடாயிருச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெய். போதுமான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், பொரிஞ்சதும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா சிவக்க வறுக்கணும். நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். சிவக்க வறுத்துருவோம். வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளியை போடுவோம். தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோம்ல, அந்த தக்காளியை போட்டுருவோம். போட்டுட்டு வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் ஊற்றுவோம். அதில் ஒரு தக்காளியை நான் புளிஞ்சு வச்சுருக்கேன். ஊற்றியாச்சு. இதில் குழம்பு மிளகாய் பொடி நம்ம தேவைக்கேற்ப நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். கல் உப்பு நம்ம உப்பு தேவைக்கேற்ப நம்ம எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் நல்ல கட்டியான ஒரு பதத்துக்கு வரணும். இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சுட்டு அடுத்து மீனை பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ மீனை வந்து 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். இது குழம்புக்கு, அது நண்டு கிரேவி வைக்கணும். அது அப்புறமா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்து மீன் பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சள், ஏற்கனவே மஞ்சள் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்குவோம். தனி மிளகாய் பொடி ரொம்ப போட்டால் உரைக்கும். ஏற்கனவே இதில் உப்பு போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும்.
இதை பரட்டிக்கலாம். இன்னுமே கூட மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கலாம். பரட்டிக்கலாம். இதை இப்போ சட்டியை காய வச்சு மீனை பொரிக்கலாம். இப்போது தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயுது. நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கிற மீனை எடுத்து ஒன்று ஒன்றா போடுவோம். இந்த பக்கம் குழம்பு கொதிக்குது. மீன் குழம்பு கொதிக்கட்டும். பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துருவோம். குழம்பு இன்னும் கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா வற்றணும் குழம்பு. அதனால் வற்றினதும் அதில் மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதை ஆஃப் பண்ணணும். காமிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது மீன் எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சாச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். மீன் குழம்பும் நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் மீனை போடலாம். மீனை போட்டுடலாம். மீன் பொரித்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா வற்றினதுக்கப்புறம் மீனை போட்டேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்ல மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணிடுறேன். மேலே நம்ம மல்லி இலையை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. தேங்க்யூ.